கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஒரு தனி மனுஷனா இருக்கேன், தனிமையை உணர்றேன், வாழ்க்கையில பெருசா சாதிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிள்ளையாய் நீங்க இருந்தீங்கன்னா, வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் தனி மரம் அல்ல, நீங்கள் கனிதரும் மரம் என்று. அதற்கான ஒரு சில எடுத்துக்காட்டு வேதத்தில் பார்க்கலாமா? நோவா என்ற ஒரு தனி மனுஷன் தேவனை நம்பினான், ஒரு பேழையை கட்டி மனித இனத்தை காப்பாற்றினான். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் விசுவாசித்து யூதர்களுக்கு புறஜாதியருக்கும் ஆசீர்வாதமாய் மாறினார். யாக்கோபு என்ற ஒரு மனிதன் கடவுளோடு போராடி இஸ்ரவேலரானார், கடவுளுடைய இளவரசனாய் மாறி. யோபு என்ற ஒரு மனிதன் தனது விசுவாசத்தை காத்துக் கொண்டார். சோதனைக்கு பின்பதாக அவன் இரட்டை மடங்கு மீட்பை கண்டான். ஏனோக் என்ற ஒரு மனிதன் கடவுளோடு கூட நடந்தான், நேராக மகிமைக்குள் கடந்து சென்றார். மோசே என்ற ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து 2 மில்லியன் இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தார். மேய்ப்பன் என்ற ஒரு மனிதன் தாவீது அரசனாய் மாறி உடன்படிக்கை பெட்டியை சியோனுக்கு கொண்டு சென்றார். தானியேல் என்ற ஒரு நபர் தீர்க்கதரிசனம் கூறி பாபிலோனின் தளபதியை மாற்றினார். யாக்கோபின் மகன் யோசேப்பு என்ற ஒரு மனிதன் புலியிலிருந்து அரண்மனைக்கு இருந்து தேசங்களுக்கு பஞ்சங்களிலிருந்து காப்பாற்றினார். யோசுவா என்ற ஒரு மனிதன் விசுவாசித்தார், எரிகோவின் சுவர்கள் இடிந்து விழுந்தது. கிதியோன் என்ற ஒரு மனுஷன் 300 ஆண்களுடன் மீதியானின் படையை முழுவதும் தோற்கடித்தார். சிம்சோன் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நசரேயன் பெலிஸ்தேரை வென்றார். சாமுவேல் என்ற ஒரு மனுஷன் கடவுளின் குரலை கேட்டு இஸ்ரவேலின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். நெகேமியா என்ற ஒரு மனுஷன் 52 நாட்கள் எருசலேமின் சுவர்களை மீண்டும் கட்டினார். ஒரு பெண் அன்னா ஜெபித்தார், கடவுள் சாமுவேலை அவர் கற்பத்திலே எழுப்பினார். எஸ்தர் என்ற ஒரு பெண் விசுவாசித்து ஒரு தேசத்தின் தலைவிதியவே மாற்றினார். தெபோராள் என்ற ஒரு பெண் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்து தேசத்தை வெற்றிக்கு அழைத்து சென்றார். ராகாப் என்ற ஒரு பெண் சேவக்காரர்களை மறைத்து தன் வீட்டிற்கு ரட்சிக்கை பெற்றிருந்தார். ரூத் என்ற ஒரு பெண் உடன்படிக்கை விசுவாசித்து தேர்ந்தெடுத்து தாவீது ராஜாவின் கொள்ளுப்பட்டியை மாறினார். ஒரு பெண் மரியாள், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கீழ்ப்படிதலோட உலகத்தின் இரட்சகரை தன் கருவறையிலே சுமந்து உலகத்துக்கு மீட்பை பெற்றிருந்தார். ஒரு பெண் மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த கருத்தில் முதல் சாட்சியை மாறினார். ஒரு பெண் பிரிசில்லா அப்பல்லோ போன்ற வலிமை மிக்க சீடர்களின் தலைவர்களுக்கு உதவினால். ஒரு மனிதன் எலிசா, நெருப்பு எழுந்தது எலியாவின் ஜெபத்தின் மூலியமா. தேசம் கடவுள் பக்கமாய் தேவன் பக்கமாய் திரும்பியது. ஒரு மனிதன் எலிசா இரட்டிப்பான பங்கை பெற்று இரட்டை அற்புதங்கள் செய்தார். ஒரு மனிதன் எசேக்கியேல் கடவுளின் மகிமையின் தீர்க்க தரிசனங்களை கண்டான். உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஒரு மனிதன் மீகால் மேசியா பெத்லகேமில் பிறப்பார் என்று அறிவித்தார். ஒரு மனிதன் ஆகும் நினிவேயின் மீது நியாய தீர்ப்பை பேசி கடவுள் தேசங்களை ஆளுகிறார் என்பதை நிரூபித்தார். எரேமியா என்ற ஒரு மனுஷன் பாவத்திற்காக அழுதான், ஆனால் புதிய உடன்படிக்கை அவன் அறிவித்தான். ஏசாயா என்ற ஒரு மனிதன் நம் பாவங்களை சுமத்த துன்பப்படும் ஒரு ஊழியன் வெளிப்பட போகிறார். தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார் என்பதை முன்னறிவித்தார். ஓசியா என்ற ஒரு மனிதன் தனது சொந்த வாழ்க்கையின் மூலம் கடலின் உடன்படிக்கை அன்பை வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நானகர் மனம் திரும்புதலுக்கு பிரசங்கித்து இயேசுக்கு பாதைகளை சரி செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். பேதுரு என்ற ஒருவன் பெந்தெகோஸ்து நாளில் பிரசங்கிக்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். யோவான் என்ற ஒரு மனிதன் கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து வெளிப்படுத்துதலில் அவன் மகிமையை வெளிப்படுத்துதல் அதிகாரத்தில் அவர் மூலம் எழுதி அவன் தேவனை மகிமைப்படுத்தினார். யாக்கோபு என்ற ஒரு மனிதன் அப்போஸ்தலர்களை இரத்த சாட்சியாக தன் உயிரை கொடுத்தார். அந்திரேயா என்ற ஒரு மனிதன் பேதுருவை இயேசு அழைத்து வந்தார். அவர் உலகத்தை மாற்றி அமைத்தவரானார். தாமஸ் என்ற ஒரு மனிதன் சந்தேகத்தை வென்று இந்தியாவிற்கு நற்செய்தி எடுத்து சென்றார். பிலிப்பி என்ற ஒரு மனிதன் எத்தியோப்பியனை கிறிஸ்துவிடம் அழைத்து சென்று ஆப்பிரிக்காவிற்கு நற்செய்தி எடுத்து சென்றார். மத்தேயு என்ற ஒரு மனிதன் வரிச்சாவடியை விட்டு வெளியேறி மேசியாவின் நற்செய்தி எழுதினார். பத்லேமேயு நத்தானியேல் என்ற ஒரு மனிதன் தொலைதூர நாடுகளுக்கு நற்செய்தி எடுத்து சென்றார். சீமோன் என்ற ஒருவன் போராளியிலிருந்து ராஜ்யத்தை கட்டுபவனாக மாற்றப்பட்டார். ஒரு மனிதன் குரோனேனான சீமோன் இயேசுவின் சிலுவை சுமக்க அழைக்கப்பட்டார். யூதாஸ் இஸ்கரியோத் அல்ல என்று ஒரு மனிதன், யூதாஸ் என்ற ஒரு மனிதன் உண்மையாக இருந்து இயேசுவின் வார்த்தையை சுமந்து சென்றார். தேவை சேர்ந்த யோசிப்பு என்ற ஒரு மனுஷன் மறைவான இயேசுவின் சீரம் பிலாத்தியோட தைரியமாக இயேசுவின் உடலை கேட்டு தன்னுடைய புதிதாக கட்டப்பட்ட கல்லறையிலே அந்த இயேசுவின் உடலை பாதுகாத்து வந்தான். பவுல் என்ற ஒரு மனிதன் புதிய ஏற்பாட்டில் 3 பங்கை எழுதி புதிய ஏற்பாட்டை அனைத்தையும் அவன் எழுதி உலகத்திற்கு நற்செய்தியை எடுத்து சென்றான். ஆதாம் என்ற ஒரு மனிதன் பாவம், சாபம், மரணம் ஆகிய எல்லாவற்றையும் உலகத்திற்கு தன்னுடைய கீழ்ப்படியாமை மூலம் கொண்டு வந்தார். ஆனால் கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒரே கீழ்ப்படிதல் மூலம் மனிதனை தன்னை விசுவாசிக்க எந்த மனுஷனுக்கும்
யாவருக்கும் மீட்பு, மறுசீரமைப்பு, நித்திய ஜீவன், சமாதானத்தை கொண்டு வந்தார். நீங்க ஒரு ஆசிரியர் இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் மாணவனா இருக்கலாம், காவல்துறையில இருக்கலாம், கல்வித்துறையில இருக்கலாம், நீதித்துறையில இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், நீங்க போதகரா இருக்கலாம், நீங்க ஒரு சபையை கட்டி நடத்துகிற ஒரு அப்போஸ்தலரா இருக்கலாம், கார்பரேட் எம்ப்ளாயி இருக்கலாம், அரசாங்க பணியாளராக இருக்கலாம், இல்ல தனியார் துறையில வேலை பார்க்கலாம், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கலாம், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கலாம். நீங்க ஒருவேளை ஒரு தனியார் நபர்ல தனியா ஒரு கடை நடத்தலாம், காய்கறி கடையோ கறிக்கடையோ நீங்க வச்சிருக்கலாம். நீங்க ஒரு சமையல்காரராக இருக்கலாம், நீங்க சமையல் செய்ய ஒரு சீஃப் குக்கா இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நீங்கள் வாயிலே அறிக்கை பண்ணி இருதயத்தில் அவருக்கு இன்விடேஷன் கொடுத்து ஏற்றுக்கொள்வர்களா இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க தனி மரம் கிடையாது, நீங்க கனிதரும் மரம், நீங்க உலகத்திற்கு வெளிச்சம், நீங்க உலகத்திற்கு உப்பு, நீங்க உலகத்திற்கு நறுமணம், நீங்கள் தேசங்களை வடிவமைக்கவும், தலைமுறைகளை மீட்டெடுக்கவும், அவருடைய மகிமையை நீங்கள் அறிவிக்கவும், உலகின் விதியை மாற்றவும், நித்தியத்தை மாற்றவும் உங்களால் முடியும். இயேசு தாமே உங்களை சாட்சியாக நிறுத்துவராக. God bless you. Be blessed. Amen.